தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட மாணவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த பீடத்தை எந்தொரு சந்தர்ப்பத்திலும் வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லப் போவதில்லை என உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிக்கின்றார். எவராயினும் அந்த பீடத்தின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிலர் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுத் தருமாறு இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர்களுக்கான வெற்றிடம், கல்வி நடவடிக்கைகளுக்காக போதிய வசதியின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை மாணவர்கள் எதிர்கொண்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர். கஷ்ட பிரதேசம் என்பதால் பேராசிரியர்கள் விரிவுரைகளுக்காக பல்கலைக்கழகத்திற்கு வருவதில்லை என்பது மாணவர்களின் முதன்மை குற்றச்சாட்டாகும். மற்றொரு தகுந்த இடத்தில் பொறியியலாளர்கள் உருவாகலாம். தகுந்த இடம் ஒன்றிற்கு பேராசிரியர்கள் செல்ல முடியும். எமது பல்கலைக்கழகத்தின் கீழ் இந்த பொறியியல் பீடத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் நிலைப்பாடாகும். மாணவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பில் அமைச்சரின் தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றும் நடைபெற்றது. தேவையான அனைத்தையும் நாம் வழங்கியுள்ளோம். நேற்று மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் ஒரே ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளனர். மூடப்போகின்றீர்களா இல்லையா என்றே கேட்டுள்ளனர். இதனை மூடப்போவதில்லை என நாம் அவர்களிடம் கூறுகின்றோம். இதேவேளை எதிர்ப்பில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மோகன்லால் குரேரு இன்று மாலை கலந்துரையாடலில் ஈடுபட்டார். உங்களின் கல்வி பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். இந்த தீர்மானத்தை நான் தனியாக எடுக்கவில்லை. பொறியியல் பீடத்தின் பாடநெறிகளை கற்பிக்க வேறு பேராசிரியர்களை அழைத்து அதனை முன்னெடுக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளோம். எதிர்காலத்தில் இந்த பாடநெறிகள் முறையாக முன்னெடுக்கப்படும். இதுவரையில் குறைபாடுகள் காணப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த பொறியியல் பீடத்தை மூட முடியாது. வேறு இடம் ஒன்றிற்கு இதனை கொண்டு செல்வதற்கு அதற்கான வசதிகள் உள்ள பகுதி ஒன்றை நொடியில் இனம் காண முடியாது. அதனால் இங்கு விரிவுரைகளை நடத்தவுள்ள பேராசிரியர்களுக்கு மாதாந்தம் 1,50,000 ரூபாவை மேலதிகமாக செலுத்துவதற்கு நாம் வாக்குறுதி அளித்துள்ளோம். இதிலிருந்து விலக முடியாது. இதுவே அரசாங்கத்தின் தீர்மானமாகும். 9ஆம் தேதி நீங்கள் 3 தீர்வுகளை முன்வைத்தீர்கள். முதலாவது தீர்வு பிரித்து வழங்குவது. அவ்வாறு செய்தால் பீடத்தை மூட வேண்டி ஏற்படும். இரண்டாவது தீர்வு மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது. 2 தீர்வுகளிலும் அந்த பீடம் நீக்கப்பட வேண்டும் என நீங்கள் தெளிவாக கூறினீர்கள். இன்று ஏன் நீங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்கள்? இந்த ஆய்வுக்கூடத்தை முறையாக செயற்படுத்தி ஆசிரியர்களை நியமித்து இந்த மாணவர்களின் கல்வியை சீர் செய்யும் பொறுப்பை ஏற்றுள்ளோம். அதனை விட இதனை நாம் கூற வேண்டும். இந்த தீர்வுகளுக்கு நாம் எதுவித இணக்கத்தையும் தெரிவிக்கப் போவதில்லை. அதனால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் தீர்மானித்துள்ளோம். தற்போது முன்னெடுத்துள்ள வகுப்பு பகிஷ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுப்போம். ஏனெனில் கல்வி கற்கக்கூடிய அளவில் போதுமான பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. இந்த நடவடிக்கை எந்த விதத்திலும் நியாயமானது அல்ல. ஒலிவிலுக்கு செல்ல வருமாறு நான் ஊடகவியலாளருக்கு அழைப்பு விடுக்கின்றேன். நாம் அனைத்து வசதிகளையும் வழங்குகின்றோம். யார் சரி பிழை என்பதை அங்கு சென்றால் பார்க்க முடியும்.